ஃப்ரான்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது அடுத்த வருஷம் மேக்ஸிமம் அமலுக்கு வர இருக்கக்கூடிய இந்த டைரக்ட் டேக்ஸ் கோட் டிடிசி 2025 பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்குங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. அது ஒரு முக்கியமான தகவல். அதாவது இப்போ நார்மலாக நம்ம இன்கம் டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. ஸோ அந்த ஆக்டை ஃபுல்லாக அப்படியே மாற்றக்கூடிய ஒரு திட்டம் தான் அந்த டைரக்ட் டேக்ஸ் கோட் 2025. ஸோ இப்போ நீங்க ஒரு சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபரா இருக்கீங்க அப்படி அல்லது வேற ஒரு சோர்ஸ் மூலமா உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துட்டு இருக்கு அப்படின்னா, நீங்க இப்போ டேக்ஸ் பே பண்ணலனாலும் அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா நீங்க டேக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் இந்த டைரக்ட் டேக்ஸ் கோட்ல. ஸோ அதனால இந்த தகவல் வந்து முழுசா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க இந்த தகவலை முடிஞ்சவரை நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணி விடுங்க. அதாவது இந்த டைரக்ட் டேக்ஸ் கோட் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த ஒரு 7 வருஷமாவே இது கொண்டு அமல்படுத்துவதற்கு நிறைய திட்டமிட்டு வந்தாங்க. பட் வந்து முடியல. ஆனா மேக்சிமம் 2025 இந்த டைரக்ட் டேக்ஸ் கோட் அப்படிங்கறத கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடந்த ஜூலை 2024 அப்ப நடந்த அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல வந்து நம்முடைய பைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்கிறாங்க. டோட்டலாவே அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 வந்து அப்படியே ரிவ்யூ பண்ணி இந்த டைரக்ட் டேக்ஸ் கோட் அப்படிங்கிற இந்த புதிய திட்டம் கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. சரி, இதனால நம்மளுக்கு என்னங்க, நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, இல்ல நம்மளுக்கு ஏதாவது நன்மைகள் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்தரா அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. அதாவது மேஜரா எந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் இதுல வருது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். இந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ்ல 2 விதமா இருக்கு. ஒன்னு வந்து ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் டேக்ஸ், இன்னொன்னு லாங் டேர்ம் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வருஷத்துக்குள்ளார உங்களுக்கு நீங்க முதலீடு பண்ண அந்த அமௌண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் தொகை கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஷார்ட் இங்க பாருங்க கொடுத்துருக்காங்க, ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் ஆன் பினான்சியல் அசெட்ஸ் will see a tax rate increase up to 20%. அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஸ்லாப் ரேட் படி ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் டேக்ஸ் மூலமா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்குள்ள நீங்க 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுல 20% நீங்க டேக்ஸ் பே பண்ணணும். 20,000 ரூபா வந்து டேக்ஸ் பே பண்ணணும். அதுவே லாங் டேர்ம் கெயின்ஸ் டேக்ஸ் அப்படின்னா நீங்க ஒரு வருஷத்துக்கு மேல 1.25 லட்ச ரூபாய்க்கு மேல வந்து அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளவு டேக்ஸ் 12.5% நீங்க டேக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கு இப்ப இருக்கக்கூடியது. இப்போ புதுசா வரக்கூடிய அந்த டைரக்ட் டேக்ஸ் கோட்ல என்ன பண்ண போறாங்கன்னா, ரெண்டுத்தையும் வந்து மெர்ஜ் பண்ண போறாங்க. அதாவது இந்த ஷார்ட் டேர்ம் கெயின்ஸும் லாங் டேர்ம் கெயின்ஸையும் ரெகுலர் இன்கம் கூட மெர்ஜ் பண்ணிடுவாங்க. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நீங்க இப்போ 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் மூலமா அல்லது லாங் டேர்ம் கெயின்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு 4 லட்ச ரூபா இன்கம் வருதுன்னு வச்சுக்கலாம். அப்ப நீங்க உங்களுடைய சம்பளம் வந்து 10 லட்சம், அதுக்கு தனி டேக்ஸ் ஸ்லாப் வந்து இருக்கும். இந்த 4 லட்சமான இந்த ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தனி டேக்ஸ் ஸ்லாப் இருக்கும். இப்போ இந்த டிடிசி படி ரெண்டுத்தையும் ஒன்னா மெர்ஜ் பண்றதுனால அப்போ உங்களுடைய இன்கம் அமௌண்ட் எவ்வளவு, 10 லட்சத்துல இருந்து 14 ஆகுது. ஏன்னா அந்த ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம்னுடைய அமௌண்ட்டையும் அது கூட வந்து மெர்ஜ் பண்றாங்க. அப்போ டோட்டலா உங்களுடைய இன்கம் பார்த்தீங்கன்னா சேலரி இன்கம் எவ்வளவு வருது அப்படின்னா 10 லட்சம் நீங்க வாங்கினது பிளஸ் இந்த கெயின்ஸ் டேக்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அந்த அமௌண்ட் 4 லட்சம். அப்போ 14 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் ஸ்லாப் உங்களுக்கு வந்துடும். அப்படிங்கும்போது 10 லட்சத்துக்கு நீங்க 20% டேக்ஸ் பே பண்றீங்க அப்படின்னா 14 லட்சத்துக்கு 30% டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இதுல வந்து பாதிப்பு நிறையவே இருக்கு. அடுத்ததா டேக்ஸ் ஸ்லாப் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், என்னுடைய இன்கம் பாத்தீங்கன்னா 3 லட்ச ரூபாய்க்கு உள்ளதா இருக்கு, அதனால எனக்கு வந்து டேக்ஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம். பட் அடுத்த வருஷம் அதே 3 லட்ச ரூபாய் நீங்க வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்க டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு டேக்ஸ் ஸ்லாப் வந்து கூடிய வரப்போகுது அடுத்த வருஷம். ஸோ பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய டேக்ஸ் ஸ்லாப் நான் சொல்லிடுறேன். 0ல இருந்து 3 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம டேக்ஸ் எதுவும் பே பண்ண தேவையில்ல. 3 லட்சத்துல இருந்து 7 லட்சத்துக்கு 5% டேக்ஸ் பே பண்ணணும். அதுவே 7 லட்சத்துல இருந்து 10 லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா 10% டேக்ஸ் பே பண்ணணும். தென் 10 லட்சத்துல இருந்து 12 லட்சத்துக்கு 15%, 12 லட்சத்துல இருந்து 15 லட்சத்துக்கு பாத்தீங்கன்னா 20% டேக்ஸ், 15 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா 30% டேக்ஸ் பே பண்ணணும். இது இப்ப இருக்கக்கூடிய டேக்ஸ் ஸ்லாப். இந்த டிடிசி எந்த அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் எதிர்பார்க்கக்கூடிய டேக்ஸ் ஸ்லாப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
2 லட்சத்துல இருந்து 5 லட்சத்துக்கு 10% நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் டேக்ஸ் பே பண்ண தேவையில்ல. ஆனா இங்க 2 லட்சத்துல இருந்து 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் 10% டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்பவே ஜாஸ்தி. அப்போ 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம் வாங்கினாவே நம்ம 10% டேக்ஸ் பே பண்ற மாதிரி ஆயிடுது. அப்போ 3 லட்ச ரூபாய் நீங்க சம்பளம் வாங்குறீங்கன்னா 10,000 ரூபாய் டேக்ஸ் பே பண்ணணும். அதுவே 5 லட்சத்துல இருந்து 10 லட்சத்து வரைக்கும் நீங்க சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா 20% டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ இங்க வந்து 10% தான் இருக்கு இப்ப இருக்கக்கூடிய ஸ்லாப். இங்க பாத்தீங்கன்னா 20% ஆயிருக்கு. 10 லட்ச ரூபாய்க்கு மேல போயிடுச்சு அப்படின்னாவே 30% டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ டேக்ஸினுடைய அந்த பர்சன்டேஜ் விகிதம் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இன்ஃபர்மேஷன், ரொம்ப மன வருத்தத்தை தரக்கூடிய ஒரு தகவலா இருக்குது. பட் இது வந்து இதுதான் அமலுக்கு வரும் அப்படிங்கிறது எந்த ஒரு முடிவும் கிடையாதுங்க. இந்த மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது, எக்ஸ்பெக்டட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால இது வந்து ஃபைனல் வந்து பண்ண வேண்டாம் யாரும், எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா சிம்பிளிஃபைடு ரெசிடென்ஸ் ரூல். ரெசிடென்ஸ் ரூல் அப்படின்னா இந்தியாவில் மொத்தமா வந்து 3 ரெசிடென்ஸ் டைப் வந்து இருக்கு. ஒன்று வந்து ரெசிடென்ட், இன்னொன்று நான் ரெசிடென்ட், இன்னொன்று ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெசிடென்ட் அப்படின்னா நார்மலா கேட்டகரியில வரவங்க, இங்கே வந்து தங்கிட்டு எல்லாமே டாக்ஸ் கீஸ் எல்லாம் பே பண்ணிட்டு இருக்கவங்க ரெசிடென்ட் கேட்டகரி. நான் ரெசிடென்ட் அப்படின்னா இப்போ ஃபாரின்ல வந்து இருக்கவங்க, அதாவது ஒரு வருஷத்துல 182 நாள் மட்டும்தான் வந்து 182 நாளுக்குள்ளார நீங்க இந்தியாவுக்குள்ள வசிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து நான் ரெசிடென்ட் கேட்டகரியில போயிடும். அதுவே ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னா இப்போ லாஸ்ட் 7 வருஷத்துல 730 நாளுக்கு கீழே நீங்க வசிச்சுட்டு இருக்கீங்க, 730 நாளுக்கு கீழே தான் நீங்க வந்து இந்தியாவில இருந்திருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஆர்டினரி ரெசிடென்ட் கேட்டகரியில வந்துடும். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா the tax residence status should be simplified for tax purpose by combining legal status and present days in India அப்படின்னு சொல்றாங்க. ரிமூவிங் தி RNOR, அதாவது ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரி வந்து நாங்க ரிமூவ் பண்ண போறோம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரெசிடென்ட் கேட்டகரிக்கும் ஒவ்வொரு விதமான டாக்ஸ் ரேட் வந்து இருக்குது. ஸோ அந்த குறைக்கும் விதமாக இந்த RNOR அப்படிங்கிற கேட்டகரி வந்து ரிமூவ் பண்ண போறோம் இந்த டிடிசி 2025 அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ரிமூவல் ஆஃப் அசஸ்மெண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர். இப்போ டேக்ஸ் ஃபைல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த பிஎஃப் இதுக்கெல்லாம் வந்து ஃபார்ம் 15G அல்லது 15H வந்து ஃபில் பண்றவங்களுக்கு இந்த அசஸ்மெண்ட் இயர் ப்ரீவியஸ் இயர் பத்தி தெரியும். அதாவது இந்த ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிறது என்னன்னா இந்த வருஷம், இந்த நிதியாண்டு என்னது 2024 to 25. ஸோ இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் எடுப்பாங்க. டேக்ஸுக்கு வந்து அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறது அடுத்த வருஷம் தான் வந்து அசஸ் பண்ணுவாங்க. அப்போ அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னா 2025 to 2026. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. ஸோ அதனால இந்த அசஸ்மெண்ட் இயர் அண்ட் ப்ரீவியஸ் இயர் அப்படிங்கிற அந்த நேமையை நாங்க தூக்கிட்டு ஒன்லி FY அப்படின்னு தான் வைக்க போறோம், அதாவது ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு தான் கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். நியூ இன்கம் கேட்டகரி நேம்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. அதாவது இப்போ பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் சேலரி அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை வந்து தூக்கிட்டு எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் அப்படின்னு வந்து கொண்டு வர போறாங்க. அதே மாதிரி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிறத தூக்கிட்டு இன்கம் ஃப்ரம் ரெசிடரி சோர்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை அப்படிங்கிற நேம் வந்து மாடிஃபை பண்ண போறாங்க. ஆடிட் ரோல்ஸ் வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ண போறாங்க. ஸோ கம்பெனி செக்ரட்டரி அதே மாதிரி காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ஸ் மே நவ் பி பர்மிட்டட் டு கண்டக்ட் டேக்ஸ் ஆடிட். ஸோ அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க அந்த டேக்ஸ் ஆடிட் பண்றதுக்கு கம்பெனி செக்ரட்டரிஸ் அண்ட் CMA அவங்களுக்கும். டேக்ஸ் டிடக்ஷன் ஆன் மோஸ்ட் இன்கம், அதாவது இப்போதைக்கு வந்து டேக்ஸ் TDS அதுக்கப்புறம் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. TDSல வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 5% டேக்ஸ் வந்து பிடிக்கிறாங்க, அதை ரெடியூஸ் பண்ணி 2% கொண்டு வர போறாங்க. ஸோ பேமெண்ட் பண்ணக்கூடியது எல்லாத்துக்கும். அதே மாதிரி காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது ஆன்லைன் வணிக வர்த்தகம் பண்றாங்க பாத்தீங்களா, ஸோ அவங்களுக்கு வந்து TDS ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1% இருந்து 0.1% தான் கொண்டு வர போறாங்க காமர்ஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கு. ஸோ தனி நபர்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் மேக்ஸிமம் நம்ம எப்படி சொல்ற மாதிரி ஏறிட்டே தான் இருக்குது. காமர்ஸ் பிசினஸ் பண்றவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டே இருக்குது. ஓகே, அடுத்ததா இது வந்து கம்பாரிசனுங்க. இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இப்ப இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்ன, இந்த டிடிசி அப்படிங்கிறது அமலுக்கு வந்துச்சு, டைரக்ட் டேக்ஸ் கோட் அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா அதுல என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியது இங்க பாருங்க, டேக்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூட்டட் இன்கம். அதாவது இப்போதைக்கு LICல இருந்து வரக்கூடிய அமௌண்ட்டுக்கு அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து வரக்கூடிய அமௌண்ட்டுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா
எக்ஸம்டர்னா விலக்களிக்கப்பட்டிருக்குது, நம்ம டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. அதுவே இந்த டிடிசி ஆக்ட் அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா 5% நீங்க டேக்ஸ் பே பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் அதே மாதிரி எல்ஐசில இருந்து எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கும் 5% டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீ எல்லாருமே டேக்ஸ் கட்டிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை நீங்க முடிஞ்சது நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. இது வந்து எக்ஸ்பெக்டட் ஒரு ரூல்ஸ் தான். அடுத்த வருஷம் தான் தெரியும் எப்படி வந்து அமலுக்கு வரப்போகுது அப்படின்ட்டு. இதுலயும் பாத்தீங்கன்னா மேபி இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து பண்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க முடிஞ்சது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.